பற்பாற்றாம் நெல்லும் கற்றன்ய வீரரே ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார் வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஓச்சுவார் நல்நீ பற்பாற்றாம் நெல்லும் எக்காலமுதுங்கால் போர்க்கோலத்தோடு சென்று விசுவாசத்தால் அஞ்சாமலாமையோடு போராடி வாருமே பிசாசின் பிறர் சேனை வீழ்த்தி வெல்லுமே நல்மீ பற்பாற்றாம் நெல்லும் எவ்வீர சூரமும் நம்பாமல் திவ்ய சாக்தி பெற்றே பிரயோகியும் சர்வாயுதத்தையும் கர்த்தாவை சாருவீர் எமோசமும் பாராமல் உன் தாண்டில் செல்லுவீர் நல்நீ பற்பாற்றாம் நெல்லும் போராட்டம் ஓயுமே வெம்போரின் கோஷ்டம் வெற்றி பாட்டாக மாறுமே மேற்கொள்ளும் வீர ஜீவ போர் கிரீடம் சூடுவார் விண்லோகநாதரோடு வீட்டார சாடுவார். ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதமண்டினோ சுத்தமாக்கி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ இயேசுநாதா சோதனைக்காரன் வஞ்சனையும் வார்த்தையினால் தந்திரக்காரன் இயேசுவை சோதித்தார் சோதனைக்காரன் வஞ்சனையும் வார்த்தையினால் தந்திரக்காரன் சாத்தான் வந்தாலே கவனமாயிரு வசனத்தினாலே வீழ்த்தியடி உலக ஆசை எல்லாம் உன் கண்ணு காட்டுவான் வலையிலே சிக்க வைக்க மனதில் ஏற்றுவான் உலக ஆசை எல்லாம் உன் கண்ணு காட்டுவான் வலையிலே சிக்க வைக்க மனதில் ஏற்றுவான் மயங்கி விடாத சிக்கி விடாத மயங்கி விடாத சிக்கி விடாத இயேசுவை போல் வசனத்தால் வெற்றி பெறு வாழ்க்கையில் சோதனையில் வெற்றி பெறு வாழ்க்கையில் சோதனையில் வெற்றி பெறு. உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம்.
இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து இந்த பணியை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு முதலாவது துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அழைத்த உங்களுடைய சேகரத்து போதகர் அது திரு ஜான்பால் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல சபையின் பெரியவர்கள், விடுமுறை வேதாக பள்ளியினுடைய இயக்குநர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருவேளைக்கு வந்து பார்க்கிற போது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைகளை பார்க்கின்ற போது ஐயா சொல்லிட்டாங்க, ஒரு சில கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். டைரக்டர்ஸ் நல்லா ஆக்டிவா இருக்காங்க. அது போல ஜெசிலாக்கா, நான் வந்தோடனே ஜெசிலாக்கா தான் டைரக்டர் போல அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ஏற்கனவே அவங்க அந்த பணியை செய்ததுனால அவங்களுக்கு நல்ல ஒத்தாசையா இருந்தாங்க. ஓகே, தேங்க்ஸ். 3 டைரக்டர்ஸ் அவங்களுடைய கையின் கீழே நீங்க 10 நாள் என்ன செஞ்சிருக்கீங்க, VBS படிச்சிருக்கீங்க. அக்காமார் நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா நல்ல பயிற்சியை பெற்று உங்களுக்கு நன்றாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இன்னும் கொஞ்சம் அமைதியாவே இருக்காங்க. இன்னும் நல்ல என்ன செய்யணும் அப்படின்னா ரிஸ்கா இருக்கணும். அப்படின்னா பிள்ளைங்க நம்ம என்ன செய்ய முடியும், அப்ரோச் பண்ண முடியும். அதை நீங்க கற்றுக்கொள்ளணும். டெய்லி பிள்ளைங்கிட்ட போய் வசனம் கேட்கணும். எனக்கு அந்த ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிள்ளைங்க நல்லா ஆன்சர் பண்ணாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பிரைமரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க இந்த இடத்துல இருக்கீங்க. அந்த பிள்ளைங்க ஆன்சர் பண்ணும்போது அக்காவே சொன்னாங்க, ரொம்ப நல்லா பிள்ளைங்க என்ன செய்திருக்காங்க, படிச்சிருக்காங்க. ஆகவே நீங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல வசனத்தை நல்லா கற்றுக் கொடுங்க. அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம இன்னைக்கு விதைக்கிறது தான் பிற்காலத்துல அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யும், பிரயோஜனமா இருக்கும். 2வது டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க நல்லா கற்றுக்கொள்ளுங்க. சரி, அதுதான் முக்கியம். நம்ம நல்லா தெளிவா இருந்தாதான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரே ஒரு கஷ்டம் வந்து பிள்ளைங்க கரெக்டா ஆன்சர் சொல்லிடுறீங்க, டீச்சர்ஸ் தெரியாம திணறீங்க. அப்படி இருக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்கணும்னா நீங்க பைபிள் நல்லா இன்னும் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். வசனத்தை நல்ல பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அது மட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இதுல இருக்கிறதுல பாதி நான் நினைக்கிறேன் 50% பிள்ளைங்க ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா பிற்காலத்துல ரொம்ப பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்களும் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆகவே டீச்சர்ஸ் அதை மனசுல கொண்டு வந்து நெக்ஸ்ட் இயர் அதை என்ன செய்து கொள்ளுங்க. குறை சொல்றதுக்கு அப்படின்றதுல நீங்க அதை சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் அது உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கும். சரியா? சரி, இப்ப அக்கா சொல்லுவாங்க, அவங்க நிறைய கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அக்கா சொல்லவே கொஞ்சம் கவனமா கேட்கும். கர்த்தருக்கு சொல்றோம். உண்மைக்குமே இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா பிள்ளைங்களுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, டீச்சர்ஸும் சரி. ஸோ அந்த மாதிரி அவங்க தான் நாங்கள் டேரக்டர்ஸ்னே ஃபஸ்ட்டு நினைச்சோம். அப்புறம் இவங்க டேரக்டர்ஸ்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. டீச்சர்ஸ் வந்து சொல்ற ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, ஒரு பிள்ளைக்கான VBS கிளாஸ் கிடையாது. எந்த பிள்ளை நல்லா படிக்கிறோம் அந்த பிள்ளையே என்கரேஜ் பண்ணி அந்த பிள்ளை நல்லா வசனம் சொல்லி கொடுக்க, அந்த பிள்ளைக்கு கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுக்க, அதனால நம்மளுக்கு வந்து எந்த யூஸும் கிடையாது. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே நம்மளுக்கு அந்த இயேசுவோடைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக்கிற மாதிரி எல்லா பிள்ளைகளுமே பாருங்க, எல்லா பிள்ளைகளுக்குமே அந்த இது வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பசங்க ரொம்ப பிரைமரி பசங்க ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. வசனம் வந்து நான் கேட்டதுலயே பிரைமரி பாய்ஸ் மட்டும்தான். அந்த காமன் கிளாஸ்ல உள்ள வசனத்தை சொன்னது வந்து பிரைமரி கிளாஸ்ல உள்ள பசங்க தான் சொன்னாங்க. எல்லாருமே எல்லா பிள்ளைங்களுமே அந்த காமன் கிளாஸ்ல வந்து வசனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கிளாஸ்லயுமே வசனங்கள் வந்து யாருமே சொன்னதுலயே தெரியல. அந்த கிளாஸ் வசனம் வந்து இன்டர்க்குலாம் யாருக்குமே தெரியவே இல்லை பசங்களுக்கு. பிள்ளைங்க வந்து மக்கப் பண்ணி படிக்க எக்ஸாம்காக பசங்களை விட நம்ம மார்க் வாங்கி ப்ரைஸ்லாம் வாங்கணுங்கிறதுக்காக இன்டர்வியூ ஒரு 2 பேர் படிச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. சரி, எதுக்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். எதுக்காக இது ஏதோ கடமைக்காக நம்ம 10 நாள் செஞ்சோம் போகணுங்கிற மாதிரி இல்லை. அவருடைய வார்த்தைகள் வந்து இந்த பிள்ளைங்க வளர்ந்தாலுமே பின்னாடி வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வசனங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி கிளாஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாருமே கேட்டோன்னே எல்லாருமே சொன்னீங்க. காமன் கிளாஸ்லுமே ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் வந்து சொல்ல தானே செய்வீங்க ஸ்கிரிப்ட், ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி லாஸ்ட் டைம்ல நம்ம வந்து நாடகம் அந்த மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து காமன் கிளாஸ்லேயே ஒரு நாடகம் மாதிரி போட்டிங்கன்னா பிள்ளைங்களுமே அது நல்லா வெளியே பார்ப்பாங்க. டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் மாதிரி போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்குமே அது வந்து நல்லா மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சிடும். நம்ம சொல்றதை விட செய்யறதை பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா பதிஞ்சிடும்ல.
அந்த மாதிரி நீங்கள் நாடகம் மாதிரி போட்டாலுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நிறைய செயலுக்கு போடுங்க. திருச்சபையின் பெரியவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறைவை நிறைவாக எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே அடுத்த வருடத்தில் நீங்கள் இதை விட மிகுந்த பலனை காண முடியும். தேங்க்யூ. ஜெபம் என்ன செய்யணும்? எல்லாரும் செய்யணும். பிள்ளைங்க மட்டும் இல்ல, டீச்சர்ஸும் நாம என்ன செய்யணும்? முழங்கால் படிட்டு கைகளை கூப்பி நாம ஜெபம் பண்ணணும். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அன்பின் ஆண்டவரே, இந்த வருடத்திலும் எங்களுடைய பேராயத்தின் வழியாக வெற்றி பெறு என்ற தலைப்பின் கீழாக எல்லா திருச்சபைகளிலும் விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த இடத்துல இருக்கிற குங்கராயக்குறிச்சி திருச்சபையை சார்ந்த அன்பு போதகர் அவர்களுக்காக, மூப்பர்களுக்காக, இயக்குநர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, மாணவ செல்வங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 9 நாட்களாக பிள்ளைகள் வெற்றி பெறு என்ற தலைப்பின் அடிப்படையில 10 நாட்கள் ஒவ்வொரு தலைப்பை கற்றுக்கொண்டு இந்த நாளில் ஆண்டவரே இந்த சத்தியா ரிசார்ட்ல வந்து தாங்கள் கற்றுக்கொண்டதை ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு பிள்ளைகளுக்கு கிருபை செய்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தை என்னும் விதையை பிள்ளைகளுக்கு விதைத்திருக்கிறார்கள். அவர்கள் விதைத்திருக்கிற விதைகள் நல்ல பலன்களை ஆண்டவர் எதிர்காலத்திலே கொடுக்க இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், அறியாத அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரை, இந்த 10 நாட்களில் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சத்தியங்களும் சத்தியங்களை தங்களுடைய வாழ்க்கையை அசை போடவும் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். தங்கள் முதிர் வயது வரைக்கும் கற்றுக்கொண்டவைகளை விட்டுவிடாதபடி அதில் நிலைத்திருந்து தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவரே பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, பயத்தை வென்றுவிட பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். பாவத்திலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். சோதனைகள் ஆண்டவரே, தீமையை எப்படி வெல்ல வேண்டும், இந்த உலகத்தை எப்படி வெல்ல வேண்டும், மரணத்தை எப்படி ஜெயம் கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது வரைக்கும் பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வெல்லக்கூடாதவைகளையும் பிள்ளைகள் வெல்வதற்கு உங்களுடைய வேத வசனங்களை கொடுத்திருக்கிறீர். அந்த வசனங்களின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் வென்று ஆண்டவர் நித்திய ஜீவனாகி அந்த பரலோக ராஜ்யத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 10 நாள் விடுமுறை வேதாகம பள்ளி தன்னுடைய திருச்சபையிலே ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொடுத்த அந்த போதகர் அவர்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு கொடுத்த உந்தன் சொந்தமாயினோ மெய்ப்பன் போல முதி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டும் இலை போல செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடீர்.
ஜீவகால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. அநாதியான